ஓம் நமோ வெங்கடேஷாய. ஒரு தடவை திருப்பதி தரிசன டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாட்கள் நமக்கு வெயிட்டிங் பீரியட் இருக்கும் அப்படிங்கிறது பற்றின லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனோடு சேர்த்து திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் 5 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் 8000 கோட்டா ரிலீஸ் பண்ணாங்க. திவ்யதர்ஷன் டோக்கன் கோட்டா 2000 ரிலீஸ் பண்ணாங்க. 1 மணி நேரத்தில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனும் 1.5 மணி நேரத்தில் திவ்யதர்ஷன் டோக்கனும் தீந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சவங்க இந்த டோக்கனை இன்றைக்கி வாங்கினாங்க. காலையில் 3:30 மணிக்கு விஷ்ணு நிவாசத்தில் க்யூவில் ஜாயின் பண்ணாங்க. 5:30 மணிக்கு நாளைக்கு மத்தியானம் 1 மணி ஸ்லாட்டுக்கு உண்டான டோக்கன் கொடுத்துருக்காங்க. டோக்கன் வாங்குறதுக்கு பக்தர்கள் நாள் நைட்டு 12 மணிலேருந்தே வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் டைரக்ட் சர்வ தர்ஷனத்துக்கு 8லேருந்து 10 மணி நேரம் தான் ஆறுது. உங்களுக்கு இந்த டைம் ஓகேவாக இருந்தால் நீங்கள் டைரெக்டாகவே க்யூவில் ஜாயின் பண்ணி சுவாமி தரிசனம் பார்க்கலாம். அந்த க்யூவில் கூட டைம் ஸ்லாட் போட்டு டோக்கன் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வெளியில் வந்துட்டு அந்த டைம் ஸ்லாட் படி கூட நம்ம மறுபடியும் போகலாம் டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில். இல்லை நீங்கள் நாளைக்கு டோக்கன் வாங்குகிற பிளானில் இருக்கிறீங்கன்னா இன்றைக்கி நைட்டு 12 to 3 க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன்னா விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸிலோ, திவ்யதர்ஷன் டோக்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேயோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அடுத்த நாளுக்கு உண்டான டோக்கன் ஷியோராக கிடச்சிரும். டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 8லேருந்து 10 மணி நேரமும், டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 4லேருந்து 5 மணி நேரமும், 300 ரூபாய் தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரமும் ஆகலாம். இன்றைக்கி பங்குனி உத்திரம், திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் வசந்தோற்சவம் முடியுது. இன்றைக்கி தும்புரு திட்ட முக்கோட்டி விழாவும், பௌர்ணமி கருட செவன்னிக்கு கிடையாது. திருமலாவில் ஒன்றுமிட்டா கோதண்டராமசுவாமி கோயிலில் இன்றைக்கி ரதோத்சவம், திருப்பதி கோதண்டராமசுவாமி கோயிலில் நடந்துட்டுருக்கிற தெப்ப விழா இன்றைக்கி முடியுது. நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஆன்லைனில் நம்ம ஒரு தரிசன டிக்கெட் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாட்கள் வெயிட் பீரியட்னு ஒன்று இருக்கும். அதை பற்றின லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுற லக்கி டிப் சேவாஸ் ஒரு தடவை நம்ம செலக்ட் ஆகிட்டோம்னா அந்த டேட்லேருந்து மறுபடியும் பதியறதுக்கு 180 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. எந்த சேவாவில் நம்ம 4 சேவா இருக்கும் ஆன்லைனில், அதில் எதில் செலக்ட் ஆகாமே இந்த ரூல் அப்ளை ஆகும். ஆஃப்லைனில் திருமலாவில் நம்ம லக்கி டிப்பில் பதியலாம், அது தனி. நீங்கள் ஆன்லைனில் செலக்ட் ஆகிருந்தால் கூட ஆஃப்லைன்லேயும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகுது. ஆஃப்லைனில் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி செலக்ட் ஆகிக்கோம்னா அகெயின் ஆஃப்லைனில் நம்ம ட்ரை பண்ணுறதுக்கும் 180 நாட்கள். அடுத்து ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா, கல்யாணோத்சவம் ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம் சகசர தீபாலங்கார சேவா அண்ட் ஆனுவல் சேவாஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்குமே 180 நாட்கள் நம்ம தரிசன டேட்லேருந்து கால்குலேட் பண்ணிக்கணும். வர்ச்சுவல் சேவா ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன், அது சேவா புக் பண்ணதுலேருந்து 4 மாதம் 120 நாட்கள் டைம் டேஸ் கேப் கால்குலேட் பண்ணிக்கணும். வர்ச்சுவல் சேவா தர்ஷன் டேட் கிடையாது, சேவா டேட்லேருந்து 120 நாள். எந்த சேவா அதில் புக் பண்ணுறதா இருந்தாலுமே சரி. அங்க பிரதட்சணம் டிக்கெட் ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு அகெயின் புக் பண்ணுறதுக்கு 90 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்ச், மெடிக்கல் இஷ்யூ, இதில் எது புக் பண்ணாலுமே மறுபடியும் அந்த டிக்கெட்டை புக் பண்ணுறதுக்கு 90 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. ஸ்ரீவாரி சேவாவும் அப்படி தான், வாலண்டரி சேவா. எந்த சேவா புக் பண்ணாலுமே மறுபடியும் சேவா புக் பண்ணுறதுக்கு 90 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. இந்த 3க்குமே 90 நாட்கள் டைம் கேப். நம்ம என்றைக்கு தரிசன டேட் சேவா டேட் புக் பண்ணுறோமோ அதுலேருந்து 90 நாட்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். அட்வான்ஸாக ஓப்பன் பண்ணுற ஃப்யூச்சர் ஸ்ரீவாணி விஏபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டுக்கு டைம் டேஸ் கேப் கிடையாது, அகெயின் கூட புக் ஆகும். அதே கரண்ட் டே ஸ்ரீவாணி விஏபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டுன்னு டெய்லி காலையில் 9 மணிக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு அகெயின் புக் பண்ணுறதுக்கு 7 நாள் டைம் கேப் கேட்பாங்க. அதே ஆதார் ஐடியோ இல்லை பாஸ்போர்ட்லேயே புக் பண்ணுறதுக்கு. திருமலா ஸ்ரீவாரி கோயிலோட 300 ரூபாய் ஸ்பெஷல் அண்ட் தர்ஷன் டிக்கெட் ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே 300 ரூபாய் ஸ்பெஷல் அண்ட் தர்ஷன் டிக்கெட்டை புக் பண்ணுறதுக்கு 30 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. அக்காமடேஷனுக்கும் அப்படி தான். ஒரு லொக்கேஷனில் நம்ம புக் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே லொக்கேஷனில் புக் பண்ணுறதுக்கு 30 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் திருமலாக்கு அக்காமடேஷன் புக் பண்ணியிருக்கேன், 30 டேஸ் இன்னும் முடியல, திருப்பதிக்கு புக் ஆகுமா அப்படின்னா திருப்பதிக்கு புக் ஆகும். நீங்கள் லொக்கேஷன் படி 30 டேஸ் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை திருமலாவில் புக் பண்ணியிருக்கிறீங்கன்னா மறுபடியும் திருமலாவில் புக் பண்ணுறதுக்கு 30 நாட்கள் அந்த ஆதார் மொபைல் நம்பர் இமெயில் ஐடிக்கு கேட்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் 30 டேஸ்க்கு கம்மியாக உங்களுக்கு ரூம் தேவைப்படுதுன்னா கீழ் திருப்பதியில் புக் பண்ணிக்கோங்க, புக் ஆகும். திருச்சானூர் அலமேலு மங்காபுரம் பத்மாவதி அம்மாவாரி கோயிலோட 200 ரூபாய் ஸ்பெஷல் அண்ட் தர்ஷன் டிக்கெட்
24 மணி நேரம் டைம் கேப். டெய்லி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன்லேயும் கிடைக்கும், ஆன்லைன்லேயும் கிடைக்கும். ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட் ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு 30 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜித சேவா டிக்கெட் டெய்லி நடக்கிற சேவாஸ், கல்யாணோத்சவம், சுப்பிரபாதம்லாம் டெய்லி நடக்கும். அதுக்கு 30 நாட்கள் டைம் கேப். வீக்லி சேவாஸ்னு திருப்பாவட சேவா, அபிஷேகம், அஷ்டதலபாத, பத்மாராதனா அதெல்லாம் ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு 180 நாட்கள் டைம் டேஸ் கேப் கேட்பாங்க. ஒரே நாளில் ஒரு 180 நாள் சேவாவும் ஒரு 30 நாள் டைம் டேஸ் கேப் சேவாவும் புக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே நாளில் நம்ம அபிஷேகத்துக்கு புக் பண்ணிவிட்டு சுப்பிரபாதம் சேவாக்கும் புக் பண்ணிக்கலாம். அந்தந்த கோயிலுக்கு தான் நம்ம எப்போவுமே டைம் டேஸ் கேப் கேல்குலேட் பண்ணணும். இப்போ நீங்கள் திருச்சானூரில் ஒரு அபிஷேகம் டிக்கெட்டோ ஏதோ ஒன்று புக் பண்ணுறீங்க, ஆர்ஜித சேவா, மறுபடியும் நீங்கள் அந்த கோயிலுக்கு புக் பண்ணுறப்ப தான் டைம் டேஸ் கேப் பார்க்கணும். நீங்கள் கல்யாணோத்சவமே திருச்சானூருக்கு புக் பண்ணிவிட்டு திருமலைக்கும் புக் பண்ணிக்கலாம் அடுத்த நாளே. ஸ்ரீனிவாச மங்காபுரத்துக்கும் அதுக்கு அடுத்த நாளே புக் பண்ணிக்கலாம். வேறு வேறு கோயிலுக்கு புக் ஆகும் அடுத்தடுத்து. ஆனால் ஒரு கோயிலில் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே கோயிலில் புக் பண்ணுறப்போ டைம் டேஸ் கேப் பார்க்கணும். அதே மாதிரி ஒரு தரிசன டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே தரிசன டிக்கெட்டை புக் பண்ணுறதுக்கும் தான் டைம் டேஸ் கேப் பார்க்கணும். வேறு வேறு தரிசன டிக்கெட்டோட நம்ம கம்பேர் பண்ணி கேல்குலேட் பண்ணிக்க வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ திருமலா ஸ்ரீவாரி கோயிலையே லக்கி டிப்பில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதே நாளில் ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா போட்டுக்கலாம், வர்ச்சுவல் சேவா போட்டுக்கலாம், 300 ரூபாய் தரிசன டிக்கெட் போட்டுக்கலாம், அங்க பிரதட்சணம் போட்டுக்கலாம். சீனியர் சிட்டிசனில் எலிஜிபிளாக இருந்தால் அதுவும் புக் பண்ணிக்கலாம். விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டும் புக் பண்ணிக்கலாம். அக்காமடேஷனுக்கும் அப்படி தான். நீங்கள் அதுக்குண்டான ரூல் பார்க்கணும். நீங்கள் தர்ஷன் டிக்கெட் ஒரு நாளைக்கு எத்தனை போட்டாலுமே ஆதார் தான் கணக்கு எடுத்துக்கும். அக்காமடேஷன்லேயே ஸ்ரீவாணிக்குன்னு தனியாக ஓப்பன் பண்ணுறாங்க ஃப்யூச்சர் புக்கிங்கில். அந்த அக்காமடேஷன் வேறு. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு நீங்கள் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷனில் அக்காமடேஷன் புக் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வேறு ஏதோ ஒரு தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கிறீங்க குறைஞ்சது 2 பேருக்கு அப்படின்னா, அதாவது எப்போயுமே அக்காமடேஷனுக்கு குறைஞ்சது 2 பேர் நம்ம தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கணும். வேறு ஏதாவது தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கிறீங்கன்னா அந்த அக்காமடேஷனும் புக் ஆகும். ஒரு நாளைக்கு நீங்கள் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் மூலமாக அக்காமடேஷன் புக் பண்ணிக்கலாம். அதற்கு அடுத்த நாள் ஜென்ரலாக வேறு ஏதாவது தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தால் அதற்குண்டான அக்காமடேஷன் புக் பண்ணிக்கலாம். வர்ச்சுவல் சேவாக்குண்டான தரிசனம், 300 ரூபாய் ஸ்பெஷல் என்டி தர்ஷனுக்கு உண்டான தரிசனம், ஹோமம் டிக்கெட்டுக்கு உண்டான தரிசனம் எல்லாமே ஒரே லைன் தான். புக்கிங் பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் மாறும். நீங்கள் ஒரே நாளில் கூட ஹோமம் பண்ணிக்கலாம், 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், வர்ச்சுவல் சேவா புக் பண்ணிக்கலாம். பட் புக்கிங் பொறுத்த வரைக்கும் அந்தந்த டிக்கெட்டுக்கு தான் நீங்கள் ரூல்ஸ் பார்க்கணும். கீழ்த்திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் இல்லைனா திவ்ய தர்ஷன் டோக்கன் எப்போவுமே 2ல் ஏதாச்சும் ஒன்று தான் அட் அ டைம் வாங்க முடியும். 2ல் எது வாங்கினாலும் அடுத்து 2ல் எது வாங்கிறதுக்குமே 30 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. தரிசனம் பொறுத்த வரைக்கும் இந்த 2க்குமே ஒரே மாதிரி தான். ஆனால் டோக்கன் வாங்குறப்போ திவ்ய தர்ஷன் டோக்கனோட ரூல் வேறு, ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன் டோக்கனோட ரூல் வேறு. ஆனால் 2ல் எந்த டோக்கன் வாங்கினாலும் மறுபடியும் வாங்குறதுக்கு 30 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. அடுத்து திருப்பதி தரிசன டிக்கெட்லேயே ஆதாரே கேட்காத ஒரு தரிசன டிக்கெட் அப்படின்னா டைரெக்டாக பார்க்குற சர்வ தர்ஷனம் தான். அதுக்கு ஆதார் கேட்க மாட்டாங்க, அதனால் டேஸ் கேப் கிடையாது. டோக்கன் வாங்கிட்டு கூட்டம் கம்மியாக இருக்குது அப்படின்னா டைரெக்ட் சர்வ தர்ஷனத்தில் ஒரு தடவை சுவாமி பார்த்துட்டு அகெயின் நம்ம டோக்கன் தர்ஷனத்தில் கூட சுவாமி பார்க்கலாம். இப்போதைக்கு சுச்சுவேஷன் கூட அப்படி தான் இருக்குது. லேட்டஸ்ட்டாக இப்போ இருக்கிற டைம் டேஸ் கேப் டீட்டெயில்ஸ் ஒரு தரிசன டிக்கெட்டுக்கும் இதுதான். வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட புக்கிங்கில் ஏதாவது டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கலாம். இல்லை இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லி ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.